ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற தொழில் ஆப்ஷனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2,80,000 லோன் எடுத்திருக்கோம். ஸோ இது நமக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மாதம் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 13,279. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் ஆனம் வந்து பார்த்திங்கன்னா 12.75%. ஸோ எவ்வளோ மாதம் நம்ம இஎம்ஐ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 24 மாதம் நம்ம இஎம்ஐ போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ எண்டில் சொல்லுவாங்க, நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ இந்தியா லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஆப்பு. ஸோ நம்ம மற்ற சேனல் மாதிரி நம்ம லேட்டாக கடைசியாக வீடியோ வந்து பாருங்கன்னு சொல்கிறது இல்லை, நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ இதுக்காகவாவது நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதேமாதிரி நிறைய ஆப் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியா லென்ஸு லோன்ஸ் அண்ட் கிரெடிட் ஸ்கோரு. இந்த ஆப்பில் நீங்கள் லோன் மட்டும் இல்லை, கிரெடிட் ஸ்கோரும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கூகுள் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து 26 MB தான் வரும். ஸோ ரொம்ப சின்ன ஆப்னு சொல்லலாம். ஸோ டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 லட்சம் பேர் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் இந்தியா லென்ஸ்னு அடிச்சிங்கன்னா போதும். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க்கை தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்புக்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ 2 கோடி இந்தியர்ஸ்களால் ட்ரஸ்ட் பண்ணப்பட்ட ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்சனல் லோன், கிரெடிட் ஸ்கோரு, கிரெடிட் கார்டு எல்லாமே, கோல்டு லோனு எல்லாமே இதுலேயே இருக்குது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டை பற்றி சொல்லியிருக்காங்க, கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா, ஒரு ஆப் மட்டும் இல்லை, இதில் நிறைய ஆப் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்குதுன்னு பார்த்து நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான். ஸோ இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப் மூலிமா உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இந்த ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போகணுன்னு நம்மகிட்ட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்காக வந்து இந்த ஆப்புக்குள்ளே வந்திருக்கீங்க? பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கா, இல்லை கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கா, இல்லை கிரெடிட் ரிப்போர்ட், ஸோ சிபில் ரிப்போர்ட்டுக்கு வேண்டி நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ண போயிருக்கோம். ஸோ அதனால் இதை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ஃபுல் நேமு, நம்ம மெயில் ஐடி, ஸோ நம்ம ஜெண்டரு, ஸோ நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவை அப்படின்றது என்ட்ரு பண்ணிட்டு இங்கே ப்ரொசீட் ஆப்ஷனுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேன் நம்பர், நம்ம டேட் ஆஃப் பர்த்து பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற பின்கோடோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சேலரிட்னா சேலரின்னு கொடுத்துங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் எந்த ஆப்ஷன் வரீங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான ஜிஎஸ்டி என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு கொடுத்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்க. எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டுங்க. இதுவே நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து உங்களோட சேலரி, எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்கம் வருது, இதை மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அது பிஸ்னஸுங்காட்டி இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸுங்காட்டி இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாக அவங்க கேட்பாங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ பிஸ்னஸோட நேமு, ஸோ என்ன பிஸ்னஸ் வந்து வருஷம் எவ்வளோ டேர்ன் ஓவர் வருது, இதெல்லாம் வந்து இங்கே கேட்பாங்க பிஸ்னஸ்க்காக இருந்தால். இதே நீங்கள் சேலரிடாக இருந்தால் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, என்ன கம்பெனி, என்ன இண்டஸ்ட்ரி, எவ்வளோ உங்களுக்கு மாத வருமானம் வருது, அதை மட்டும் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு வியூ ஆஃபர்ஸ் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லோன் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ உங்களோட லிஸ்ட்டுக்கு வந்து உங்களோட சிபில் ஸ்கோருக்கு, உங்களோட பேங்க்கில் இருக்க ட்ரான்சாக்ஷனை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து நமக்கு வந்து 3 லட்சம் வரை ப்ரீ அப்ரூவ்டாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து இவ்வளோ வரும். ஸோ 14,227 ரூபா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12.75%. ஸோ அப்ரூவல் சான்ஸ் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ சில பேர் வந்து கம்மியாக கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுன்றது நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க, எவ்வளோ மாதம் வேணுன்றது நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஃபில்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோன் அமௌண்ட் வரும். ஸோ அதில் வந்து எந்த கம்பெனி உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை நவுன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 2,80,000 லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்குன்னா அதுக்கு 24 மாதம் 2 வருஷம் வந்து நான் லோன் போட்டேன்னா மாதம் இஎம்ஐ வந்து எனக்கு 13,279 வருது. ப்ராசஸிங் ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 450 போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மொத்தமாக 2 வருஷம் கட்டி முடிக்கும்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மட்டும் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா கீழே கன்னியூர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் அப்பா நேமு, ஸோ நீங்கள் சிங்கிளா இல்லை மேரீடா இல்லை டிவோர்ஸ்டான்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக இந்த லோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்றதும் என்ட்ரு பண்ணிட்டு கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட
ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதாரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரணுமோ ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அது என்ன டைப்பு சேவிங்ஸாக கரண்ட்டான்றது என்டர் பண்ணிட்டு கன்னியை கொடுங்க. கன்னி போனதுக்கப்புறம் ஆட்டோபே செட்டப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதில் லோன் எடுக்கிறீங்க. ஸோ லோனை எப்படி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ லோனை ரீபேமெண்ட் பண்ணுறது நீங்களாக போய் பண்ண மாட்டீங்க. ஸோ அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இப்போ 3ஆம் தேதினா 3ஆம் தேதி, 5ஆம் தேதினா 5ஆம் தேதி அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆட்டோபே செட்டப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 24 மாதம் போட்டிருக்கீங்கன்னா 3ஆம் தேதி உங்களுக்கு லோன்னா அந்த 3ஆம் தேதி ஸோ அந்த இஎம்ஐ அமௌண்ட் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த ஆட்டோபே. ஸோ இந்த ஆட்டோபே செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டோ இல்லாட்டி நீங்கள் நெட் பேங்கிங்கோ யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டு வச்சு செட் பண்ணிங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதோட பின் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த 3ஆம் தேதினா 3ஆம் தேதி, 8ஆம் தேதினா 8ஆம் தேதி ஸோ நீங்கள் தான் டேட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் போய் ஆப்பில் போய் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே வந்து அந்த ஆப்லேருந்து அவங்களே வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் போச்சோ அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஆட்டோபே செட் பண்ணணும். உங்களுக்கு இது எல்லாமே ஓகே, இந்த செட்டப் எல்லாமே ஓகே அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 வந்து மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு இஎம்ஐ இவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ஸோ அதுக்கான மாதம் இஎம்ஐ டென்யூர் இது சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், உங்கள் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாகன்றது செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ பேங்க்கில் லிங்க் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ₹1 போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வந்து போடுவாங்க. ஸோ ₹1 போட்டு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒன்ஸ் உங்கள் அமௌண்ட் வந்து கரெக்டாக கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மொத்த அமௌண்ட்டும் டிஸ்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லோன் அக்கௌண்ட் நம்பர் இதிலேயே வந்துடும். ஸோ எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ ஒன்ஸ் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மாத இஎம்ஐ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது மந்த்லி இஎம்ஐ எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ நீங்கள் இதிலே வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஆப்லேருந்து நீங்கள் லோன் எடுத்தீங்கன்றதை இந்த மாதிரி வந்துடும். ஸோ டாடா கேபிட்டல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு 10-15 லெண்டர்ஸ் மேலே அவங்க இருக்குங்க. ஸோ 10-15 கம்பெனிக்கு மேலே அவங்க காமிப்பாங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு ஓகேன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அதை பாதியிலே நிறுத்திட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் இந்த கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஏன்னா இங்கே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாட்டி பாதியிலே நிறுத்திட்டு வேறு ஏதாவது வேலை வந்து போயிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து இதில் வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட நேம் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து இந்தியா லென்ஸ், ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க் தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து மற்ற சேனலில் பண்ணுற மாதிரி இல்லை, முதலே அந்த ஆப்போட நேம் எல்லாம் சொல்லி நம்ம நீட்டாக சொல்லிடுறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நோடியில் நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.